அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடைசியாக நம்ம சேனலுக்கும் கூகுள் ஆட்சென்ஸோட அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பின் நம்பர் வந்தாச்சு. அதை தான் நம்ம இப்போ இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி கூகுள் ஆட்சென்ஸ் அப்படின்னா என்ன, அதில் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பின் நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் ஆட்சென்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம யூடியூப் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறையா ஆட்ஸ் எல்லாம் வரும். வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஆட் வரும். இடையிலேயே ஸ்கிப் ஆட்ஸ் எல்லாம் நிறையா வரும். அதுக்கப்புறம் வீடியோ முடியும் போது ஆட்ஸ் வரும். நம்ம இதை பார்த்து நம்ம எரிச்சல் பட்டிருப்போம் நிறைய டைமு. ஆனால் அந்த ஆட்ஸ் மூலமாக தான் அந்த யூடியூப்பில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு வருமானமே கிடைக்குது. அவங்களுக்கு அதுதான் சம்பளம். அதனால் அந்த ஆட்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு யூடியூபருக்கும் முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு நம்ம யூடியூப்பில் ஒரு சேனல் ஆரம்பித்து அதில் வீடியோ போட்டால் மட்டும் போதாது. நம்ம கூகுள் ஆட்சென்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதில் நம்ம ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் நம்மளோட அட்ரஸ் எல்லாமே கொடுத்து வச்சுருந்துருப்போம். அதை என்ன செய்வாங்க அப்படின்னா, கூகுள் ஆட்சென்ஸு நம்மளோட அட்ரஸை வெரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு பின் நம்பர் எடுத்து நமக்கு வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. தபால் மூலமாக அனுப்புவாங்க. அது எதுக்காக அப்படின்னா, நம்மளோட அட்ரஸ் உண்மையிலே இருக்குதா, ஒரிஜினலான பெர்சன் தானா இவங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் ஆட்சென்ஸ் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பின் நம்பர் அனுப்புகிறாங்க. அந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பின் நம்பர் இப்போ நம்ம சேனலுக்கு வந்தாச்சு. அது நம்ம சேனல் ஆரம்பித்து இதோட ஒரு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆக போகுது. ஆனால் நமக்கு இப்போ தான் பின் நம்பர் வந்திருக்கு. இது யாரோட தப்புன்னா முழுக்க என்னோட தப்பு தான். ஏன்னா நான் யூடியூப்பில் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறேன், அதை போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நிறையா இருக்கிறீங்க. 8000 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு இது வரைக்கும். ஆனால் நான் இந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷனை பற்றி கவலைப்பட்டதே இல்லை. ஏன்னா இதில் இன்கம் எதிர்பார்த்து வீடியோஸ் நான் இது வரைக்கும் போட்டதில்லை. இப்போ இந்த வெரிஃபிகேஷன் பின் இப்போ எப்படி எனக்கு இது தோணுச்சு அப்படின்னா, என்னோடய யூடியூப் சேனலில் மேலே வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன அப்படின்னா, உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதை நாங்கள் ஸ்டாப் பண்ண போகிறோம், நீங்கள் அட்ரஸ் வெரிஃபிகேஷனை இன்னும் பண்ணலை அப்படின்னு. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி எனக்கு அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பின் நம்பர் அனுப்பியிருக்காங்க, நான் அதை எடுத்து இங்கே என்டர் பண்ணவே இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, நமக்கு அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பின் இது வரைக்கும் வரவே இல்லையே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். போஸ்ட்மேனை கான்டாக்ட் பண்ணி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்றுமே வரலையே அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் என்னோடய அக்கௌண்ட்டை செக் பண்ணும்போது பார்த்தேன், என்னென்னா அட்ரஸ் கொடுக்கும்போது நான் வீட்டு நம்பர் கொடுக்காமல் போட்டிருந்துருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் என்னோடய பேரும் கொடுக்காம நம்ம சேனல் பேரை கொடுத்துருந்தேன். அதை அவங்ககிட்ட சேனல் பேரை சொன்னோடனே அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்துச்சு, அதில் நம்பர் வீட்டு நம்பர் இல்லை, டோர் நம்பர் இல்லை, அதனால் நாங்கள் திருப்பி அனுப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு திரும்ப ஒரு டைம் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு திரும்ப ஒரு டைம் நான் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பின்னு சென்ட் பண்ணுங்கள் எனக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அது என்றைக்கு அப்படின்னா, அக்டோபர் 11ஆம் தேதி இந்த வருஷம் தான். இப்போது நேற்று தான் எனக்கு 24ஆம் தேதி, அதாவது ஒரு 13 நாளில் எனக்கு அந்த பின்னு ரிசீவ் ஆயிடுச்சு. பழைய மாதிரியே தான் என் சேனல் பேர் தான் கொடுத்துருந்தேன், டோர் நம்பர் கொடுக்கல. ஆனால் போஸ்ட்மேன்கிட்ட சொல்லி வச்சுருந்ததுனால அவர் கரெக்டாக கொண்டு கொடுத்துட்டாரு. அதை நான் இப்போ உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். இந்த தபால் ஒவ்வொரு யூடியூபருக்கும் ஒரு முக்கியமான ஒரு இதாக பார்க்கப்படுது. இந்த மாதிரி ஒரு தபால் அனுப்புவாங்க. இது உள்ளே தான் நமக்கு பின் நம்பர் இருக்கும். இதில் நம்ம அட்ரஸ்ஸு எல்லாம் இருக்கும். இது எங்கேருந்து வருது அப்படின்னா, கூகுளிலேருந்து வருது, ஆட்சென்ஸுலேருந்து. இது பாம்பேலேருந்து, இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு பாம்பேலேருந்து தான் மேக்ஸிமம் சென்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இதில் எழுதியிருக்காங்க, இந்த மாதிரி ஃபண்ட் டெலிவர் ஆகலைன்னா இந்த அட்ரஸ்க்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இந்த இதில் இருக்க பின் நம்பர் நம்ம எடுத்து நம்மளோட யூடியூப் சேனலில் எடுத்து என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா அட்ரஸ் வெரிஃபை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளோட சேனலில் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே வரும். அது வரைக்கும் நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போட மாட்டாங்க. நம்ம பார்த்தாலே தெரியும் நமக்கு என்றைக்கு நமக்கு இந்த மாதிரி பின்ன சென்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே அதில் போட்டிருப்பாங்க. நம்ம இதை எடுத்து அதில் இப்போ நம்ம இது பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது ஓப்பன் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதுலேயே மார்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சும்மா நம்மளே ஓப்பன் பண்ணிடலாம், சிஸ்டர் கூட தேவையில்லை. இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஈஸியாகவே நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சிம்பிளாக ஓப்பன் பண்ணிடலாம். இதில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் நம்மளோட பின் நம்பர். இந்த பின் நம்பரை சீக்ரெட்டாக வைக்கலாம். ஆனால் இதில் என்ன சீக்ரெட் இருக்குது அப்படின்ட்டு நான் காட்டுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நான் எப்படி இப்போ உடனே என்ட்ரு பண்ணிடுவேன். நம்ம சிஸ்டத்தில் என்ட்ரு பண்ணி இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். இதை எப்படி என்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று காட்டியிருக்காங்க. இதுபடி நம்ம சிஸ்டமில் ஓப்பன் பண்ணி நம்ம இப்போ எப்படி இதை என்ட்ரு பண்ணி
நம்மளோட அட்ரஸை வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிசி ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் போயிட்டு நம்ம இப்போது நமக்கு கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து அனுப்பியிருக்கக்கூடிய அந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பின்னை நம்ம வந்து வெரிஃபை பண்ண போகிறோம். அதுக்கு கூகுள் ஓப்பன் பண்ணிட்டேன். கூகுளில் வந்து என்ன டைப் பண்ண போகிறேன் அப்படின்னா கூகுள் ஆட்சென்ஸ் லாகின் அப்படின்னு டைப் பண்ண போகிறோம். அதை டைப் பண்ணால் அந்த மாதிரி கூகுளில் ஃபஸ்ட்டு காட்டக்கூடிய அந்த ரிசல்ட்டில் லாகின் டு கூகுள் ஆட்சென்ஸ்ன்னு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போகிறோம். ஆட்சென்ஸ் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஆட்சென்ஸ் வந்து இப்போ ஓப்பன் ஆகிருச்சு. இதில் வந்து நம்மளோட ஐடியை போட்டு லாகின் பண்ணணும். இதில் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ண அந்த சேனலோட ஐடி லாகின் ஆகிருக்கு. நான் அதை மாற்றிட்டு டீச்சிங் டியூட்டோரியல்ஸ் தமிழ் அப்படிங்கிற நம்ம சேனலை நான் இப்போ வந்து லாகின் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம சேனலோட இப்போ கூகுள் ஆட்சென்ஸ் பேஜ். இதில் வந்து நமக்கு ஏர்னிங்ஸ் இந்த அந்த ரைட் சைடில் பேலன்ஸ் காட்டுது பாருங்கள். இது வந்து $79 இது வரைக்கும் நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கோம். $100 வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு பேமெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் வந்து இந்த மாதிரி கூகுள் ஆட்சென்ஸ்லேருந்து ஒரு மெசேஜ் போட்டாங்க. நீங்கள் வந்து அட்ரஸ் இன்னும் வெரிஃபை பண்ணலை, வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா தான் வந்து ஆட் போடும் அப்படின்ட்டு. இதை இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், மேலே யுவர் ஆட் யூனிட்ஸ் ஆர் நாட் டிஸ்பிளேயிங் ஆட்ஸ் பிகாஸ் யூ ஹேவ் நாட் எட் வெரிஃபைட் யுவர் அட்ரஸ் பின் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட்டு நம்ம திரும்ப பண்ணணும்னா பண்ணலாம். இப்போ நமக்கு வெளியிலே இருக்குது பாருங்கள், அந்த டூ டாஸ்க் மாதிரி போட்டிருக்காங்க. வெரிஃபை யுவர் பில்லிங் அட்ரஸ். இந்த அட்ரஸை வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்து நம்ம வந்து எனக்கு அனுப்பப்பட்ட பின் வந்து அக்டோபர் 11 ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து ரீசெண்ட்டு கொடுத்து வச்சுருந்தேன். இது வந்து 2 to 4 வாரத்தில் நமக்கு ரீச் ஆகும்னு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ வந்து நமக்கு அதுக்கு முன்னாடியே 13 நாள்லேயே நமக்கு வந்து கிடச்சிருச்சு. 24 நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அதை வெரிஃபை கொடுக்கலாம். வெரிஃபை கொடுக்கும்போது இந்த மாதிரி இதில் போட்டிருப்பாங்க, யூ வில் ஃபைண்ட் த 6 digit பின் இன் த லெட்டர் வி சென்ட் டு யூ அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது வந்து நமக்கு வந்த பின் என்ன அப்படின்னா இதுதான் வந்து நமக்கு வந்து 1942778. இதை வந்து நான் இப்போ டைப் பண்ண போகிறேன். அதிலே போட்டிருக்காங்க யூ ஹாவ் 3 attempts ரிமைனிங். என்ன அப்படின்னா 3 டைம் தான் வந்து நம்ம பின்னை பண்ண முடியும். அதனால் நமக்கு வந்த பின்னை வந்து கரெக்டாக நம்ம பார்த்து கரெக்டாக வந்து டைப் பண்ணணும். 1942778. நம்ம இப்போ ஒரு வேளை தப்பாக போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பின்ன 3 டைம் தப்பாக போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து வந்து இது யாரோ ஃப்ராட் அப்படின்னு நினச்சி வந்து நம்மளோட அக்கௌண்ட்டை லாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சப்மிட்னு கொடுக்க போகிறோம். சப்மிட் கொடுத்தோன்னே இங்கே வந்துருச்சு பாருங்கள், யுவர் பில்லிங் அட்ரஸ் ஹேஸ் பீன் வெரிஃபைடு. அப்போது இனிமேல் நமக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனே போயிடுச்சு பாருங்கள். இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் போல் நம்ம ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த நமக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து போயிடுச்சு. இப்போ வேறு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் தான் இருக்குது. இது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் நமக்கு வந்து நம்ம வீடியோஸில் ஆட் போடுவாங்க. நம்ம சேனல் வந்து இது வரைக்கும் 8080 சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்காங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை வந்து பார்த்துட்ருக்க எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னையிலேருந்து நம்ம வந்து புது வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் நிறையா போடுறதுக்கு இந்த ஒரு கூகுள் ஆட்சன்ஸ் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பின் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஓகே, வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.